முதல்ல பக்தி மார்க்கத்தில் ஒருத்தர் தெளிவாக இருக்கணும். இல்லை அதில் நிறைய அவங்க பிரயாணப்படும் போது தான் அடுத்த ஆன்மீக மார்க்கத்துக்கு போக முடியும். எடுத்த உடனே சில ஞான குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சின்ன வயசுலேருந்தே அந்த ஆன்மீக பேச்சு இருக்கும், ஒரு ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் இருக்கும் இதெல்லாம். ஆனால் மேக்ஸிமம் இப்போ நம்ம எல்லோரும் ஒரு சராசரியான ஒரு இதில் இருக்கோம் அப்படின்னா முதல்ல பக்தியில் உள்ளே போகணும். அதில் ரொம்ப முக்கியமானது பக்தி இலக்கியம் எல்லாருமே படிக்கணும். அதில் ஒன்று தான் இந்த திருவாசகம்ன்ற நூல். பன்னீர் திருமுறை இருக்குது, எனக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக படிக்கலாம். இப்போ பக்தி இலக்கியம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க சார். பக்தி இலக்கியத்தை நீங்கள் சொன்னதுக்கு பிறகு நாங்கள் படிக்கிறோன்னே வச்சுக்கோங்களேன். படிக்க எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும், இல்லை படிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க சார்? நீங்கள் உங்கள் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி உயிருக்கு நீங்கள் ஏதோ ஒரு உணவு கொடுக்கணும் இல்லையா? உயிர் எப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா 2 விஷயத்துக்கு தான். ஒன்று, இந்த மாதிரியான ஒரு இறை சிந்தனையை உயிருக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ஹாப்பியாக இருக்குமா. இன்னொன்று, உயிர் புகழுக்கு மயங்கும். நீங்கள் உங்களை புகழடைய செஞ்சிட்டீங்க அப்படின்னா உயிருக்கு கொடுக்குற உணவே அதுதான். புகழுக்கு உயிர் வந்து மயங்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் உயிரை வந்து பாராட்ட முடியுமே தவிர மற்றதெல்லாம் உடலுக்கு சம்மந்தப்பட்டது.